அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 260வது தேவாரம் பாடல்பட்ட சிவஸ்தலமான சென்னையில் இருக்கும் திருமயிலில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். மிகவும் பிரபலமான ஆலயம். நான் என்னுடைய பள்ளி நாட்களில் அந்த ஆலயத்தின் அருகாமையிலேயே தான் இருந்தேன். மலரும் நினைவுகள் என்னை ஆட்டி படைக்கின்றன. இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் போல எனக்கு தோன்றுகின்றது. ஆகையால் 2 நாட்களோ 3 நாட்களோ கூட இந்த கோவிலை பற்றி சொல்வதற்கு ஆகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நாம் சென்னையில் இருந்தால் கூட இதை பற்றி அவ்வளோ விஷயங்களும் அறிந்திருப்போமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் படிக்கும்போது பல விஷயங்கள் எனக்கு புதுமையாக இருந்தன. உங்களுக்கு இவை பற்றி தெரிந்திருந்தால் நன்று, தெரியவில்லை என்றால் இதுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைத்து இந்த உரையை தொடங்குகின்றேன். இந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவனின் பெயர் கபாலீஸ்வரர், இறைவியின் பெயர் கற்பகாம்பாள். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? சென்னை நகரின் மத்தியில் மயிலாப்பூரில் இந்த சிவஸ்தலம் அமைந்திருக்கின்றது. சென்னை நகரின் பல பகுதியிலிருந்தும் திருமயிலைக்கு நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன. திருமயிலை புறநகர் ரயில் நிலையம் கோவிலுக்கு மிக அருகாமையிலேயே இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் தலவரலாற்றை பார்ப்போமா? இந்த ஸ்தலம் திருமயிலாப்பூ என்றும் திருமயிலை என்றும் அழைக்கப்படுகின்றது. உமாதேவி இறைவனை மயில் வடிவம் கொண்டு பூஜித்த ஸ்தலம் இது. எனவேதான் இந்த பெயர் பெற்றது. இத்திருக்கோலம் கோவிலுள் வெளிச்சுட்டில் புன்னை மரத்தடியில் தனி கோயிலாக அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. கோவிலின் பெயர் கபாலீஸ்வரம். சிவநேச செட்டியார் என்ற அன்பரின் மகளாகிய பூம்பாவை அரவு தீண்டு இறந்து விட அவள் உடலை எரித்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் அவரது தந்தையார் வைத்திருந்தார். அதை அங்கு எழுந்தருளிய சம்பந்தர் முன்வைக்க அவர் மட்டிட்ட புன்னை என்ற பதிகம் பாடி பெண்ணுருவாக்கி அருளினார். ராமபிரான் வழிபட்டு ஐப்பசி ஓண நாளில் பிரம்மோற்சவம் நடத்தி வைத்தார். இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு திசைகளில் கோபுரங்களை கொண்ட இவ்வாலயம் சென்னை நகரின் மையப்பகுதியான மயிலாப்பூரில் அமைந்திருக்கின்றது. கிழக்கில் உள்ள கோபுரமே ராஜகோபுரமாகும். 7 நிலைகளும் சுமார் 120 அடி உயரமும் உடையது. ஒரு விசாலமான வெளிப்பிரகாரமும் முக்கிய சன்னதிகளை சுற்றி பிரகாரங்களும் அமையப்பட்டிருக்கின்றது. கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நாம் காண்பது கிழக்கு வெளிப்பிரகாரம். இதில் வரிசையாக அண்ணாமலையார், நர்தன விநாயகர், ஜெகதீஸ்வரர் மற்றும் நவக்கிரக சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன. தெற்கு பிரகாரத்தில் கிழக்கு நோக்கிய நவராத்திரி மண்டபமும் மேற்கு நோக்கிய சிங்காரவேலர் சன்னதியும் அமையப்பட்டிருக்கின்றது. மேற்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் மேற்கு வெளிப்பிரகாரத்தின் சுவாமி சன்னதி முன் உள்ள கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். இதை கடந்தவுடன் சுவாமி சன்னதி நுழைவு வாயிலின் முன்னுள்ள மண்டபத்தில் இடதுபுறம் தெற்கு நோக்கிய இறைவி கற்பகாம்பாள் சன்னதி இருக்கின்றது. சுவாமி சன்னதிக்குள் நுழைந்தவுடன் இந்த ஸ்தலத்தின் இறைவன் கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி சுயம்புலிங்க உருவில் காட்சி தருகின்றார். கருவறை சுற்றில் நாம் பைரவர், வீரபத்ரர், தேவார மூவர் மற்றும் 63 நாயன்மார்கள் ஆகியோரின் திருவுருவங்களை காணலாம். இந்த ஆலயத்தின் தல வரலாற்றின் பெயர் பற்றி பார்ப்போமா? சிவனை போலவே பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தன. இதனால் சிவனுக்கு ஈடானவனே என்ற எண்ணம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. இதனால் அவர் ஆணவத்துடன் இருந்தார். பிரம்மா ஒவ்வொரு யுகம் அழியும் போது அழிந்து விடுவார். மீண்டும் புது யுகம் உண்டாகும் போது புதிதாக ஒரு பிரம்மா படைக்கப்படுவார். ஆக பிரம்மா ஒவ்வொரு யுகத்திலும் அழிந்து மீண்டும் பிறப்பதால் அவர் நிலையில்லாதவர் ஆகின்றார். சிவபெருமானோ ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இதை உணராமல் பிரம்மா ஆணவம் கொண்டதால் அவரை திருத்த நினைத்த சிவபெருமான்
அவரது ஒரு கபாலத்தை, அதாவது தலையை கிள்ளி கையில் ஏந்தி கொண்டார். எனவே இவர் கபால ஈஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு கபாலீஸ்வரர் என்றானார். தலமும் கபாலீச்சரம் என்று பெயர் பெற்றது. மேற்கு வெளிப்பிரகாரத்தில் அருணகிரிநாதரின் திருவுருவம் ஒரு சிறிய சன்னதியில் சிங்காரவேலர் சன்னதிக்கு நேர் எதிரே இருக்கின்றது. வடக்கு வெளிப்பிரகாரத்தில் தலவிருட்சம் புன்னை மரமும் அதன் அருகில் புன்னைவனநாதர் சன்னதியும் இருக்கின்றது. அம்பிகை இந்த ஸ்தலத்தில் சிவனை வேண்டி தவம் இருந்தபோது சுவாமி அவளுக்கு புன்னை மரத்தின் அடியில் காட்சி கொடுத்தார். புன்னைவனநாதர் சன்னதிக்கு பின்புறம் ஒரு பானத்தின் மத்தியில் சிவலிங்கம் ஒன்று புடைப்பு சிற்பமாக இருக்கின்றது. இச்சன்னதியில் அம்பாள் மயில் உருவில் வழிபட்ட சிலையும் இருக்கின்றது. வடக்கு வெளிப்பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் சனி பகவான் அருள் புரிகின்றார். தெற்கு பிரகாரத்தில் இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்டு மேற்கு நோக்கி மயில் மீது எழுந்தருளியிருக்கின்றார். தேவியர் இருவரும் யானை மீது அமர்ந்து காட்சி தருகின்றார்கள். திருப்புகழில் இந்த ஸ்தலத்து முருகன் மீது 10 பாடல்கள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தை பற்றி கூற வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இவற்றை மீண்டும் நாளை பார்க்கலாமா? உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்.